மாறிடா மானீசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மானுதே. சேர்ந்து பாடும். மாறிடா மானீசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. மானீசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீசன் என்றனை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் தள்ளினும் தம் உள்ளம் போலே நேசித்ததினா, அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினோ, தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதில் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகா அன்பு, இயேசுவின் மகா அன்பிலே அதனால அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின்சாயலானிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவலாயவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின்சாயலானிய,
மகா அன்பிலே உயரம் ஆழம் நீளம் அளவிட முடியாத அன்பு இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பு இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே. கரங்களை தட்டி செல்வோமா? நாளத்தை அறியலாகுமோ? அன்பிற்கு இணை ஏதும் வேறில்லை. இயேசுவின் மகா அன்பிலே ஆழம் அறியலாகுமோ? இதற்கு இணை ஏதும் வேறில்லை. எத்தனை பேருக்கு அவர் என் மேல் வைத்த அன்பை யாராலும் அந்த ஆழத்தை உயரத்தை நீளத்தை அளவிடவே முடியாது. அவ்வளவா என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் அப்படி தொடர்ந்து அப்படி ஆனந்தத்தில் எழும்பி நின்று சொல்லுமா? இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இணை ஏதும் வேறில்லையே. இதற்கிணை ஏதும் வேறில்லையே. இணை ஏதும் வேறில்லை. எத்தனை பேர் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க? அப்பா, நான் எதனால் விசேஷித்தவன்? என்ன அழைச்சிருக்கீங்க? என்ன தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னா நான் அப்படி என்ன விசேஷித்தவன் கேட்டிருக்கீங்களா? எல்லாரிலும் என்னை விசேஷித்தவனாய் பார்க்கிறார். அப்படி யூனிக்குன்னு சொல்லுவாங்க பாரு, தனித்துவம் வாய்ந்ததா என்ன பார்க்கிறார். சுற்றி 10 பேர் இருந்தால் அது எந்த இடமா இருந்தாலும் சரி, சுற்றி 10 பேர் இருந்தாலும் என்ன அவர் யூனிக்காக தனித்துவமாக பார்க்குறார். நான் அதில் விசேஷித்தமான சேர்ந்து பாட போகிறோம். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்? ராஜா, நான் எதினம் யோசிப்பவன். எதினால்? நீர் என்னோடு இருப்பதினால். விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா, நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் எதினால் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது.
பாதுகாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் மாடம் பார்க்கிறேன், ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஓ என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால், என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால், என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்துட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஓ மராவின் நீரை தேனாக மாற்றும், ஓ மராவின் நீரை, தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால், என்னோடு வருவதினால், என்னோடு இருப்பதினால். எதினால் எதினால் இது எதினால், என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால், என்னோடு இருப்பதினால். தேவா தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ஓ ராஜா, தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது yes, yes. மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்கிறேன், பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவீர், அது போதும் என் வருகிறீர். அன்பான தேவன் என்னோடு வருகிறீர், அது போதும் என் வாழ். அன்பான தேவன் என்னோடு வருகிறீர், அது போதும் என் வாழ். ஓ ஷெரேரேரே, அன்பான தேவன் வருகிறீர், அது போதும் என் வாழ். என் ஏக்கமெல்லாம் என்னே தீர்க்கிறார், சந்தோஷம் நான் காண்கிறேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்க்கிறார், சந்தோஷம் நான் காண்கிறேன். மராவின் நீரை தேனாக மாற்றும், மராவின் நீரை, ஓ ரேஷனா, மராவின் நீரை, மராவின் நீரை, நேசனோடு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். இத்தனை பேர் அவர் தந்த அதிகாரத்தோடு தைரியத்தோடு சொல்ல முடியும், நான் விசேஷித்தவள், எல்லாரிலும் நான் விசேஷித்தவள். என்னென்ன காரியங்களே நீங்க விசேஷித்தவங்க? வசனத்தின் அடிப்படையில் சொல்லுங்களேன். இப்படி இப்படி போட்டிருக்கு, இப்படி என்னை குறித்து சொல்லியிருக்கிறார், நான் விசேஷித்தவள். சொல்லுங்களேன். புத்திர சுவாயத்தின் ஆவி எனக்கு தந்திருக்கிறார், நான் விசேஷித்தவள். சூப்பர். அடுத்தது அப்படி அன்பின் நிமித்தமாக நான் விசேஷித்தவள். சூப்பர். அடுத்தது சில வசனங்களை கடகடன்னு பார்ப்போமா? என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி
என்னை காப்பாற்றி, அந்த வேர்டை சொல்லணும்னு நினைக்கிறேன். அழிக்க நினைத்த பலரின் மத்தியிலே, பலருடைய எண்ணங்கள் மத்தியில, ஆனா நீங்க என்னை அழிக்க நினைக்காமல், சிதைக்க நினைக்காமல் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றி வச்சிருக்கீங்க. நான் விசேஷித்தமானவள், நான் பிரமிக்கத்தைக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். நான் விசேஷித்தமானவள். உம்முடைய கிரியைகள் எல்லாம் அதிசயமானவைகளா என் மேலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறீர். நான் விசேஷித்தமானவள். அடுத்த நான் எப்படி என்னை அழைச்சிருக்கிறாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த பிள்ளைகளையாகவும் என்னை அழைச்சிருக்கிறார். நான் விசேஷித்தமானவள். அப்படியே சொல்லிட்டே போகலாம் பாருங்க. நான் விசேஷித்தமானவள் மிச்சு. இப்போ பழைய ஏற்பாட்டில் எப்போ விசேஷித்தமாக தோணுனாங்கன்னா, எப்போ அவங்க பிரசன்னத்தை அனுபவிக்கும் போது. மேகஸ்தம்பம் அவங்க மேலே வருது, இரவில் அக்கினி ஸ்தம்பம் வருகிறது. தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு அது சுவராய், தடுப்பு சுவராய், பாதுகாப்பாய் மாறுகிறது அந்த அந்த பிரசன்னம், அந்த மேலே வந்த மேகஸ்தம்பம். இப்பொழுது என்னன்னா, எனக்குள்ளாகவே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை பிரசன்னமா எப்பொழுதுமே எனக்கு கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவு விசேஷமானவன். இப்ப என்னன்னா, மேகஸ்தம்பம் போகும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அது நடந்துச்சு. அதாவது அனல் தெரியக்கூடாது, வெக்க தெரியக்கூடாது. மேகஸ்தம்பம் அவங்களுக்கு ரொம்ப கூலாக நடந்துச்சு. நைட்டில் அக்னி ஸ்தம்பமாய் இருள் விலைக்கு ஒளி கொடுக்குறதா நடத்துது. இப்போ எனக்குள்ளாக இருக்கிற அந்த அபிஷேகம், எனக்குள்ளாக இருக்கிற அந்த பிரசன்னம் எனக்குள்ள இருக்கும்போது, இப்போ நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் விலக வேண்டியது விலகும், வர வேண்டியது வரும். பிரசன்னத்தை சுமக்கிறவளாய் என்னை தெரிந்து கொண்டது நான் விசேஷித்தமானவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். வருகிறீர், அது போதும். என்னோடு எப்பொழுதுமே வருகிற தேவனே, பிரசன்னமே என்னோடு வருகிறீர், அது போதும். சொல்லுமா, கரங்களை உயர்த்தி, அன்பான தேவன், அன்பான பிரசன்னம் என்னோடு வருகிறீர், அது போதும். உண்மை அன்பை பிரதிபலிக்கிற பிரசன்னம் என்னோடு வருகிறீர், அது போதும். அன்பான பிரசன்னம், அன்பான பிரசன்னம் என்னோடு வருகிறீர், அது போதும். அன்பான பிரசன்னம் என்னோடு இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், அது போதும். அன்பான பிரசன்னம், அன்பான பிரசன்னம் என்னோடு இருக்கிறீர், அது போதும். அதுல உள்ளதே திரும்ப திரும்ப பாடக்கூடாது. அன்பான, எல்லாம் சொல்லுங்களா, அன்பான பிரசன்னம் என்னோடு வருகிறீர், அன்பான பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறீர். நான் எங்கெல்லாம் போவணும், நானும் அன்பு செலுத்துவேன். அவருடைய அன்பையும் நான் வெளிப்படுத்துகிறவளா இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி என்னை வச்சிருக்காருன்னு சொல்ற நம்புறீங்க? கரங்களை எடுத்து செய்வீங்களா? அன்பான பிரசன்னம் என்னோடு இருக்கிறீர், அது போதும். என் வாழ்வில் என்னோட வருகிறீர், அன்பான பிரசன்னம் என்னோடு வருகிறீர், அது போதும். அன்பான பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறீர், என்னோடு இருக்கிறீர், அது போதும். அன்பான பிரசன்னம், அன்பான பிரசன்னம் என்னுள்ளே இருக்கிறீர், அது போதும். என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், என்னோடு இருப்பதினால், உங்க பிரசன்னம் என்னோடு இருப்பதினால், தகுதியில்லாத என்னை உங்க பிரசன்னத்தை கொடுத்து என்னோடு கூட
கல்லின் மேல், இந்த வசனத்தை முடிப்பீங்களா? இந்த கல்லின் மேல் சொல்லுங்க. என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் அவருடைய சபையை கட்டுவார், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் அவருடைய சபை கட்டப்படும், கட்டப்பட்டிருக்கிறது, பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளாது. சேர்ந்து பாடலாக பாடுவோமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல்லுறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமை இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. ஹல்லேலூயா, 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 சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாதாளம் தோற்குமே. வாழ்வோனின்
மந்திரங்கள் அறிகிறீர். எழுப்புதல் தரும் அக்கினி எங்கள் ஜெபத்திலே பற்றி எரியுதே. தடைகளை அது தகர்க்குதே. என்றும் சபைதான் வெல்லுமே. எங்கள் சபைதான் வெல்லுமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல். சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya. ஹalleluya. சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya. ஹalleluya. பாதாளம் தோற்றுமே. ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே. குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபையிலுமே, உறவுமாய் இணைந்த உறவிலுமே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே. கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை இந்த மேற்கொள்ளாதே. கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. ஒவ்வொரு வரிகளும் எத்தனை பேர் உணர்ந்து சொன்னீங்க? சபை முழுவதும் எங்கள் சொந்தம். நாங்கள் தான் சபை. வேற்றுமைகள் இங்கு இல்லை. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு நாளும் என்னுடைய சபையிலே என்னுடைய அவயவங்களிலே வேற்றுமையை நான் காட்டலைன்னு சொல்றவங்க மாத்திரம் தைரியமா கையில் வந்து, வேற்றுமைகள் இங்கு இல்லை. எந்தவித வேற்றுமைகளும் இங்கே இல்லை. கிறிஸ்துவின் சரீரம் நாங்கள். கிறிஸ்து சரீரமாக இருக்கிறார். நாங்கள்லாம் அவைகளின் அவயவங்களா இருக்கிறோம். இப்போ ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களும் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு சின்ன நேற்று கரெக்டாக 1:26 இன்னைக்கு காலையில் அதிகாலையில் படுத்துச்சேன். அதுக்கப்புறம் பயங்கர ஒரு ரெவலேஷன். இந்த வார்த்தையை இதை சொல்லணும்னு சொல்லி எக்ஸாக்டாக இதை சொல்லணும்னு சொல்லி வாயில போட்டார். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிற பிள்ளை, இப்போ இந்த பிள்ளை எடுத்துக்கலாம். வர்ஷா, இந்த பிள்ளை எடுத்துக்குவோமே, அரையாண்டு தேர்வு எழுதியிருக்கிறாள். நல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டா. சரியா? நல்ல தேர்வுக்காக தயாராகிவிட்டாள். அரையாண்டு தேர்விலே முதல் ரேங்க் நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை அவளுக்கு இருக்கிறது. இப்போ முந்தின நாள் அவள் எவ்வளோ சந்தோஷமாக தூங்குவா. முந்தின நாள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு முந்தின நாள் ஐயோ நான் இதை படிக்கலையேன்னு சொல்லிட்டு இருப்பாளா? இருக்க மாட்டான். சரி, இப்போது இங்கே மைண்டுக்கு தெரியும் நான் எல்லாம் படித்து முடிச்சிட்டேன், நான் நைட் நல்லா தூங்குவேன், காலையில் போய் எக்ஸாம் நல்லா எழுதுவேன், ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். இப்போது இந்த சிந்தை இப்படி யோசிக்கும் பொழுது கண்ணு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணி நல்லா தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்ணை மூடிக்கிறேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு, காலையில் போய் எக்ஸாம் நல்லா எழுதணும். அப்போ கை இல்லை, நீ எழுதி பார்க்கணும், இது உனக்கு தெரியலை, அதனால் எழுதி பார்க்கணும் கை சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அவன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டான். இப்போ கையும் என்ன பண்ணும், கை அது மூடிக்கும், அது பாட்டுக்கு நல்ல ஸ்லீப், நல்ல ஒரு ரெஸ்ட், காலையில் போய் எக்ஸாம் எழுதிட்டு இருந்துறான். இப்போ அதே பொண்ணு முழுவாண்டு எழுதுகிறாள். முழுவாண்டு எழுதும் போது அவள் படிக்கலை. இப்போ அரையாண்டு எழுதும் போது அவள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா. சரியா? இப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சு நல்லா படித்து எக்ஸாம் எழுதி முடிச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டா. இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரேங்க் அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு பிரின்சிபல் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், உங்கள் பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கண்ணு சந்தோஷத்தில் அழுகும், கை ஆட்டோமேட்டிக்காக தட்டும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும், எல்லாமே இணைந்து பண்ணும். இப்போ அதே பொண்ணு முழுவாண்டு எழுதுகிறாள். எழுதும் போது அவள் படிக்கலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட் பண்ணி இதிலேருந்து 10 மார்க் இதிலேருந்து கேள்வி வரும்,
அப்படின்னு மேம் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த காரியத்தை அவள் படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட்டு அவள் என்ன பண்ணணும்? முந்தின நாள் படிக்கணும். படிக்கிறதுக்கு எதெல்லாம் இப்போ ஒத்துழைப்பு கொடுக்கணும்? நீ அன்னைக்கு தூங்குனல, அன்னைக்கு படிச்சிட்டல, அது போதும், எனக்கு இப்போ ரொம்ப தூக்கம் வருதுன்னு கண்ணு தூங்கிட்டுனா என்ன ஆகும்? அவளால் முழிச்சிருந்து படிக்க முடியாது. இப்போ ஒரு கேள்வி, அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் அவளுக்கு மண்டைக்குள்ளே ஏறவே மாட்டாங்க. அப்போ மேம் சொல்லியிருக்காங்க, நீ எழுதி பார்த்தனா எதுவுமே உனக்கு மண்டைக்குள்ளே ஏறிடும், அதனால நீ எழுதி பார்க்கணும். இப்போ கையை வெட்டி எழுதுறா, எழுதி பார்க்கும்போது கை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏற்கனவே ரொம்ப எழுதி பார்த்துட்டு நாளைக்கு காலையில் இப்போ நீ எக்ஸாம் வேறு எழுதணும், என் கையை வச்சு தானே, ஃபிங்கர்ஸ் வச்சு தானே யூஸ் பண்ணணும், இப்போ நான் கை உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன ஆகும்? அவளால் படிக்க முடியாது. எப்படி என்னுடைய அவயவங்களையும் ஒன்று மகிமைப்படும் போது நான் மகிமைப்பட்டேனோ, அதே மாதிரி என் அவயவங்களில் ஒன்று பாடுபடும் பொழுதும் நான் அது கூட நிற்கணும். பக்கத்தில் உங்கள் யாரை உணர்த்துறாங்களோ தெரில, நாம் எல்லாரும் சபையிலே ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். சரீரம் மகிமைப்படும் பொழுது நின்ற நாம் இப்பொழுது பாடுபடும் போது நிற்கணும். உங்கள் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கும் போது இருந்த பசங்க பிள்ளைங்க இப்போ உங்கள் கூட இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பாடுபடுங்க. அவங்க வரணும். இப்போ அவங்க வரலன்னா உங்களுக்கும் சேர்ந்து, இப்போது இந்த பொண்ணு மறுநாள் போய் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்க, இருதயத்தில் ஐயோ குற்ற மனசாட்சி வந்துடும். ஐயோ 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 நான் ஒழுங்காக படிக்கலையேன். அடுத்த கண்ணு தானாக ஆளும். எது சந்தோஷத்தில் அழாது, நான் அவள் ஃபெயில் ஆகிட்டாலேன்னு சொல்லிட்டு கண்ணு தானாக ஆளும். அடுத்து கை இப்படி எதிர்மாறாக காரியங்கள் நடக்கும். எப்பொழுதும் சரீரத்தின் அவயவங்களாய் நம்ம எல்லாரும் சேர்ந்து யார் யாருக்கு இந்த நேரத்தில் உணர்த்தப்படுகிறதோ கைகளை உயர்த்துவீங்களா? அந்த அவயவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமோ? எனக்கு வேற்றுமை இல்லை, எதுலேயுமே நான் வேற்றுமை பார்க்கல, நான் படிப்பிலே பொருளாதாரத்திலே அந்தஸ்தில் எதுலேயுமே நான் வேற்றுமை பார்க்காம ஒரே சபையின் ஒரே சரீரத்தின் அவயவமாய் நான் இருக்கிறேன், அவயவங்களாக இருக்கிறேன். இப்போ நிறைய அவயவங்களை உங்கள் கண் முன்பாக கொண்டு வருகிறார். பாடுபட்டு கொண்டு இருக்கிற அவயவங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக தருகிறது. விசேஷமாக வாலிப பசங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் வாலிப பிள்ளைங்க உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட்ட அவயம் இப்பொழுது பாடுபட்டு கொண்டு இருக்கிறது. அவைகளுக்காக நான் திறப்பில் நிற்பேன்ப்பா. அவை பாடுபட நான் விட மாட்டேன். பிடிச்சு தூக்கி நிறுத்தி நாங்கள் எல்லாம் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், சேர்ந்து உம்மை சந்தோஷத்தைப்படுத்துவோம், சேர்ந்து அந்த வரிகளை பாட போகிறோம். எங்களை ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே, ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைதனில் நிலை நாட்டினீர், புது மனிதனாய் என்னை மாற்றினீர், வாழ்க்கையை செழிப்பாக்கினீர். இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கை செழிப்பாக வேண்டும். அது என் நிமித்தமாகட்டும். இந்த கல்லின் மேல் இந்த கல்லின் மேல் சபை கட்டுவேன், ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல்லுறவிதுவே, ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்த நல்லுறவிதுவே, ஆவியில் நல்ல கையை பிடிச்சு சொல்றீங்களா? முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே, சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya
நாட்டில் சபை சபைன்ற ஒரு வார்த்தை வருகிறது எல்லாமே யாரு தான்? நான் தான். சொல்வீங்களா? நான் தான். ரத்தம் சிந்தி என்னை மீட்டார், கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களை ஒன்றாக வைத்திருக்கிறார். ஒன்றாக தான் நாங்கள் இருப்போம், ஒன்றாக கட்டுவோம். ஆமென். சேர்ந்து அவருக்கு நன்றி சொல்லி பாட போகிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லைப்பா, உங்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இல்லை. இத்தனை பேருக்கு சொல்ல முடியும், என்னுடைய தகுதியோ என்னுடைய அந்தஸ்தோ எதுவுமே என்னுடைய படிப்பின் அடிப்படையில் இல்லை, என்னுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் இல்லை, அவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்கிறது. என்னைக்கு அவர் பிரசன்னத்தை எனக்குள்ள வச்சாரோ அங்கே வந்தது எனக்கு உயர்வு, அது கொடுத்தது எனக்கு தகுதி. அந்த தகுதிக்காய் உயர்வுக்காய் நன்றி சொல்லுவோமா? உங்க பிரசன்னம் தான் ஆண்டவரே எங்களுக்கு தகுதி. எனக்கு முகவரி என்னன்னு கேட்டீங்கன்னா, என் அட்ரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் தைரியமாய் சொல்ல முடியும், உங்க பிரசன்னம் தான் அது, வேற எதுவும் இல்லப்பா. என்னை தெரிந்து கொண்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என் மேல் வைத்த என்னோடு பண்ணின உடன்படிக்கை விலகாமல், வாக்குத்தத்தம் மாறாமல் விலகாமல் பாதுகாத்து கொண்டது உங்க பிரசன்னம் மாத்திரம்தான். விலை போகாதிருந்த என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்தது உங்க பிரசன்னம் தான். அந்த பிரசன்னத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பாவுக்கு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. என்னை விட்டு ஒருபோதும் விலகாத அந்த பிரசன்னம்,
பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. Thank you, Father. பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். உந்தன் பிரசன்னம் பிரசன்னம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓலாரியா ஷாத்காரனாஷா. ஓ உந்தன் பிரசன்னம். எல்லாரும் சேர்த்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.